அவல் அப்படிங்கிறப்போ ரைஸை விட என்ன விதத்தில் பெட்டர்? நாள் முழுவதும் சோர்வடையாமல் இருப்பதற்கு தேவையான எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். எஸ்பெஷலி விட்டமின் சி. நம்ம ஸ்கின் மினுமினுப்பாக இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16-17 ஃபங்க்ஷன். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அவல்ல பிரியாணி. அதாவது இது வந்து ஒரு பேச்சுலர்ஸ் குக்கிங் வச்சுக்கோங்களேன். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப சுலபமாக அவைலபிளாக இருக்கிற மாதிரி, அதிகமான கிரைண்டிங் ப்ரொசீஜர்ஸ் இல்லாமல் அவங்க யார் வேணால் சுலபமாக பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபிங்க. இதில் வந்து நான் அதிகமான சத்துக்கள் வேணுங்கிறதுக்காக நான் வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்கேங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கடைகளில் கிடைக்கிற மிக்சட் கட் வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கலாம், ஸ்ப்ரவுட்ஸ் வாங்கிக்கலாம். அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம் வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஊற வைக்கிற வேலையெல்லாம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் ஊறினா போருமானது. நம்ம வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளார அவலை ஊற வச்சிடலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இது வந்து 1 கப்பு கோபுரமாக அளந்த அவல் வந்து கெட்டி அவல் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சது. இப்போ இங்கே இருக்கிற மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பாருங்கள். இது வந்து இஞ்சி பூண்டு விழுது, இது கொத்தமல்லியும் பச்சை மிளகா புதினா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுருக்கேன். இதோட வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முளைக்கட்டிய பச்சை பயிறு, இது வந்து ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இதை தேர்ந்தெடுத்துருக்கேங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட், விட்டமின் சி கிடைக்குங்கிறதுக்காக கேப்சிகம், இதோட காலிஃப்ளவர். நம்மளுக்கு வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வீட்டில் இருந்தாலும் அதோட சேர்த்து போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு நம்ம விருப்பத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது தகுந்த அளவு உப்பு, எலுமிச்சம்பழம் 1, கரம் மசாலா தூள் சிறிதளவு, தேவையான அளவு எண்ணெய். பொதுவாக எந்த அவல் எடுத்தாலும் அதில் ஓரளவுக்கு மண் இருக்குங்க. நீங்கள் ஒருவேளை வந்து கைக்குத்தல் அரிசியில் பண்ண ப்ரௌன் கலர் அவலாக இருந்தாலும் அதில் வந்து கூடுதல் சத்துக்கள் கிடைக்கும். அதையும் தேர்ந்தெடுக்கலாம். சிறுதானிய அவலாக இருந்தால் அதிக நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து நல்லா கழுவிட்டு பிழிஞ்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஓரளவுக்கு கெட்டி அவலுங்கிறதுனால ஒரு அரை மணி நேரத்துக்கு முதலையே நான் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இது எப்படின்னா ஊற வைக்கிறப்ப நல்லா வந்து ஒரு அகலமான கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்த பிறகு, நல்ல தண்ணி எடுத்த பிறகு அதில் அவலை போடுங்க. நல்லா குயிக்காக அலசிட்டு பிழிஞ்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்துருங்க. அதே மாதிரி 2வது தடவை அந்த தண்ணியை கொட்டிட்டு 2வது தடவை தண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேயும் இது குயிக்காக அலசிட்டு மறுபடியும் பிழிஞ்சி எடுத்துருங்க. எடுத்த பிறகு இப்போ எந்த கண்டெய்னர் வச்சுருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் அவல் வந்து சோக் ஆகிற அளவுக்கு கரெக்டாக அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வைக்கணும். ஒரு கொஞ்சம் மேலே இருக்கலாம். எந்த அளவுக்கு இது கெட்டியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க. இப்போ இது வந்து அதுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறிட்டு இந்த மாதிரி உதிராக ஆகிடும். ஒரு அரை மணி நேரம் ஊறினா கூட போருமானது. இல்லை ரொம்ப மெல்லிஸ் அவலாக இருந்தால் உடனடியாக யூஸ் பண்ணலாம். இப்போ கெட்டி அவலுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10-15 மினிட்ஸில் கூட ஊறிடுங்க. அந்த தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி உதிராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். மண் இல்லாமல் முதல்ல நல்லா எடுத்துக்கணும். இப்போ இது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவல் பிரியாணி அப்படிங்கிறதுனால நான் வந்து இங்கே வந்து பிரியாணி இலை போடுறேங்க. பட்டை ஒரே ஒரு துண்டு, கிராம்பு 2 இல்லைன்னா 3. அதிகமான வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து குறைவான குவான்டிட்டி செய்கிறதுனால கொஞ்சம் குறைவாக போட்டுக்கிறேன். இப்போ இதோட வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். எப்போவுமே வெங்காயம் வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு போடுறப்போ அதில் இருக்கிற ஈரத்தன்மை வெளித்தள்ளப்படும். அப்போ வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக அது வதங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து இஞ்சி பூண்டு விழுதை ஃபஸ்ட்டு சேர்ப்பாங்க. ஆனால் எப்போவுமே இது அடுத்து செகண்ட் சேர்க்கறது தான் ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதை இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து இதை சேர்க்கப்படுறது வந்து கேரட்டு. இது லேசாக வதங்க ஆரம்பித்த பிறகு அடுத்ததை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நான் நெக்ஸ்ட்டு சேர்க்குறது வந்து காலிஃப்ளவருங்க. நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக கேப்சிகம். கேப்சிகமில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது. நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. எப்போவுமே நான் வீட்டில் வந்து முளைச்ச பச்சை பயிரில் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி அது சாலட் சாப்பிட்றது வழக்கங்க. எப்போவுமே இருக்கும். எப்போவுமே ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப நல்லதுங்க. கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் 3 சேர்த்து அரைச்சிருக்கேங்க. இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்க. இப்போ நான் வந்து இந்த அவலை சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நான் வந்து ஊற வைக்கிறதுல உப்பு சேர்க்க மாட்டேங்க. கடைசியாக தான் உப்பு போடுவேன். இந்த அவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா தூள்லையும் எதிரியே போட்டுடலாங்க.
இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பப்பட்டால் போடுங்க. அதை வாசனை பிடிக்காதுனாக்கா நீங்கள் நிறுத்திட்டாலும் பரவாயில்லைங்க. இது நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து விடலாம். இப்போ இது பாருங்கள், நல்லா சூடாகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ண பிறகு தான் நம்ம வந்து எப்போவுமே எலுமிச்சை ஜூஸ் பிழியணும். அப்போ தான் அந்த விட்டமின் சி வந்து அழியாமல் நம்மளுக்கு முழுசாக கிடைக்குங்க. இப்போ இதுக்கு நமக்கு தேவையான அளவு புழிஞ்சிக்கலாம். இப்போ இந்த அவல் கொத்தமல்லி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மிக சுவையான சத்துக்கள் மிகுந்த அவல் பிரியாணி தயாராகிடுச்சுங்க. அவல் கொத்தமல்லி பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அக்கம்பனிமெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் போடாத வெஜிடபிள்ஸ் வேறு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் போடலாம், ப்ரொக்கோலி போடலாம், இல்லை வேறு எதுவாவது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரைத்தா, இல்லைனா வெங்காயம் போட்டு ஒரு ரைத்தா பண்ணிக்கலாம், தயிர் பச்சடி பண்ணிக்கலாம். இந்த தயிர் பச்சடிக்கு நீங்கள் வேணுன்னா மேலே வந்து ஒரு கரம் மசாலா போடுறோம், கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, அது மாதிரி கூட போட்டுக்கலாம், சீரகத்தூள் போட்டுக்கலாம். அது இல்லாமல் கொடுத்தாலும் நல்லா இருக்குங்க. இதில் நம்ம புளிப்பு காரம் எல்லாம் இருக்கிறதுனால அது இல்லாமே நம்ம போடலாம். இதில் இருக்கிற சத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அவல் அப்படிங்கிறப்போ ரைஸை விட என்ன விதத்தில் பெட்டர். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் வந்து அவல் நம்ம ரெகுலர் பொரி, அவல் பொரி, வெறும் ரைஸ், இதுக்கு வந்து எப்படி வந்து சத்துக்களில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பச்சரிசியில் வந்து நம்ம புழுங்கல் அரிசியை விட சத்துக்கள் குறைவு. ஏன்னா அதை வந்து பாலிஷ் பண்ணிடுறாங்க, அது மேல் தோல் அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதனால் பொதுவாக அதில் வந்து மாவு சத்து தவிர வேறு எந்த சத்துமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கைக்குத்தல் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கைக்குத்தல் பண்ணுறப்போ அந்த மேலே வந்து நெல் போகிறப்போ அந்த உள்ளே வந்து ஒரு சிகப்பு நிறத்தில் ஒரு இது இருக்கும். அந்த சிகப்பு நிறம் இருக்கிறப்ப அதில் பி காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும், விட்டமின், அதாவது இரும்பு சத்து கிடைக்கும், நிறைய விட்டமின்கள், தாது உப்புகள் வந்து நம்மளுக்கு அழியாமல் கிடைக்கும். ஹைலி பாலிஷ் பண்ணால் அதெல்லாம் போயிடும். அதாவது லுக்கு பார்த்தா ஷைனிங்காக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நல்லதில்லை. ஓகே, அடுத்தது அவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஃப்ளாட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஆவியில் நெல்லாக இருக்கிறப்பயே வேக வச்சுட்டு அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஆல்ரெடி ப்ரீ குக்டு. அதே மாதிரி நெல்லில் இருக்கிறப்பயே அது வந்து ப்ரீ குக்கடாக இருக்கிறப்போ அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து உள்ளே இறங்கிடும். நம்ம வந்து அது ஆவியில் வேக வைக்கிறப்போ சத்துக்கள் உள்ளே இறங்கிடும். அதனால இது வந்து பெருசாக வந்து நம்ம பாலிஷ் பண்ணுறது கிடையாதுங்க. அதனால வந்து அவலில் வந்து ஓரளவுக்கு இரும்பு சத்து, பி காம்ப்ளெக்ஸ் கூடுதலாக கிடைக்கும் நம்ம பச்சரிசியை விட. நிறைய பேர் வந்து பொரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேலரிஸ் மட்டும்தான் குறையுமே தவிர அதில் வந்து சத்துக்கள் அதிகமாக கிடைக்கணும்னு நான் சொல்ல மாட்டேங்க. கேலரிஸ் வந்து நம்மளுக்கு குறைவாகும். ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த பஃப்டு ரைஸுங்கிறப்ப நம்மளுக்கு வந்து அதோட மற்ற இதெல்லாம் சாப்பிட்றப்போ ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து கேலரிஸ் குறையும். அடுத்ததாக இதில் வந்து நான் சேர்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏக்காக வந்து கேரட்டு, விட்டமின் சிக்காக ஸ்ப்ரவுட்ஸு ப்ளஸ் புரதச்சத்து கூடுதலாக கிடைக்கிறதுக்காக அந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிறு, விட்டமின் சி வந்து கேப்சிகத்தில் கிடைக்கும். அது மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கிறப்ப நம்ம என்னென்ன காய்கறிகள் போடுறோமோ அதில் வந்து கலர் வைஸ் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கலர் இருந்தாலும் அதுக்கு ஒவ்வொரு விதமான சத்துக்கள் கிடைக்கும். இப்போ நான் வந்து இது கொஞ்சமாக போட்டிருக்கேன், நீங்கள் நிறைய வேணால் போட்டுக்கலாம். பொதுவாக ஒரு ரூல் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரியாணி அப்படின்னா 3 பங்கில் 2 பங்கு வந்து வெஜிடபிள்ஸ், 1 பங்கு வந்து ரைஸ் போடுவோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். இதுலேயும் வந்து நீங்கள் வேணுங்கிறப்ப நீங்கள் வந்து கூடுதலாக வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக அவல் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேலரிஸ் வந்து அதிகமாகாது. நம்மளுக்கு தேவையான அளவு சாப்பிடுங்க. கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அதுக்கு அக்கம்பனிமெண்ட் கரெக்டாக வச்சுக்கிட்டு நிதானமாக மென்று முழுங்கி, அதாவது உமிழ்நீரோடு சேர்றப்போ அது கூழ் மாதிரி ஆன பிறகு எல்லா சுவையும் நம்ம நாக்குக்கு தெரியும். அதுக்கப்புறம் முழுங்கினீங்கன்னாக்க எந்த விதமாகவும் செரிமான பிரச்சனைகள் நம்மளுக்கு வராது. செரிமானம் சுலபமாக ஆகிறதுக்கு, அதாவது கார்போஹைட்ரேட் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சலைவா அரவுண்ட் 60%, 60% வந்து நம்ம வந்து வாயில் இருக்கிற உமிழ்நீர் மூலமாக தான் ஜீரணமாகுது. எஸ்பெஷலி மாவுச்சத்து, புரதச்சத்து தான் வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தினால ஜீரணமாகுது. இந்த விஷயம் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். நொறுங்க தின்னா 100 வயசுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ மாத்திரைகள், மருந்துகள் மூலமாக தான் அதிகமான வயசு வாழ்கிறோமே தவிர ஆரோக்கியமாக வாழ்கிறது கிடையாது. அந்த ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நான் சொல்கிற எல்லா டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எவ்வளோ வயதானாலும் சரி நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம வேலைகளை நம்ம பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சோர்வடையாமல், அதாவது முக்கியமாக வந்து தாது உப்புக்கள் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி உணவை, வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்டாக்க எல்லாருமே வந்து ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி கிடைக்கும். அதோட வந்து நாள் முழுவதும் சோர்வடையாமல் இருப்பதற்கு தேவையான எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். எஸ்பெஷலி விட்டமின் சி, நம்மளுடைய எவ்ரிடே விட்டமின் சி நம்மளுக்கு கிடைக்கணும்னா இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் பாருங்கள். அந்த விட்டமின் சி வந்து இரும்பு சத்தை உட்கிரகிக்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஸ்கின் மினுமினுப்பாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள், நம்ம வந்து கார்டிலேஜ், அதாவது
நம்ம 2 போன்ஸுக்கு மத்தியில் இருக்கிற கார்டிலேஜ் நல்லபடியாக வேலை பண்ணுறதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 16-17 ஃபங்க்ஷன் நான் படித்த வரைக்கும் விட்டமின் சிக்கு இருக்குங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன நியூட்ரியண்ட்டும் நம்ம உடம்புல வந்து நிறைய வேலைகள் பண்ணுது. அது தெரியாமல் போனதுனால தான் நம்ம வந்து நிறைய ஆல்சிமர் முதலியான வியாதிகள்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா எல்லோருமே வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.